வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு பதிவுன்னா, இந்த 15 வருஷமா ஒருத்தர் திராவிடத்தை ஒழிப்பேன், திராவிட கட்சிகளே இந்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடாது, அது ஒழிப்பது தான் என் முதல் வேலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவ்வளோ கொள்கை கோட்பாடோடு இருந்தார் இல்லையா? அவர் இப்போ இந்த ஒரு வருஷமா அந்த கொள்கையும் மறந்துட்டார், கோட்பாடையும் மறந்துட்டார். இப்போ இந்த ஒரு வருஷமா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிவிகேவை தான் பயங்கரமாக பேசுகிறாரு. அந்த திராவிட கட்சிகள் 2 பேத்தையும் விட்டுட்டு டிவிகேன்னு தான் ஃபுல்லாக பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டு பேசுகிறாங்க. அது பேசுங்க கரெக்டு. இப்போ டிவிகே ஒரு கட்சி உங்களுக்கு எதிர்த்துங்கிறதுனால நீங்கள் டிவிகேன்னு பேசுகிறீங்க. அடுத்து இப்போ அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்துடுவார்ல, அடுத்து அவரையும் பேச ஆரம்பிச்சிடுவீங்களா நீங்கள்? அப்போ தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே வர்றாரு, அவரையும் நீங்கள் பேசாகணும். ஸோ நீங்கள் 3 பேர்த்தையும் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பேசிக்கிட்டே இருக்கிறதுல நீங்கள் உங்கள் கொள்கையும் கோட்பாடும் நீங்கள் மறந்துடுறீங்க. அதனால் உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றிக்கணும். இந்த இந்த இனிமேல் போராட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய 4 பேர்த்து கூட நீங்கள் போராடணும். இவங்க 2 பேர் இல்லாமல், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற 2 பேர் இல்லாமல், ஆப்போசிஷன் 3 பேர்த்து கூட நீங்கள் பயங்கரமாக சிவியராக சண்டை போடணும். அப்போ தான் உங்கள் குறிக்கோள் என்னவோ அதை நம்பி வந்தீங்களோ அதை உன்னால் நடத்த முடியும். உங்களை நம்பி இருக்கிற ஒரு 40 லட்சம் மக்களுக்கு நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கொள்கைக்கு, உங்கள் கட்சிக்கும் நீங்கள் என்ன முடிவு பண்ணணுங்கிறத அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இனிமேல் தேர்தல் களம் எப்போவுமே போர்க்களமாக தான் இருக்கும் எல்லா தேர்தலுக்கும். நன்றி.